வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்னைக்கு கோவக்காய் வறுவல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. முதல்ல தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அதில் உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இதில் நான் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வறுவலுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம். சேர்த்தாலும் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிக்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் வந்து என்னென்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகப்பொடி. நான் வீட்டு தூள்ன்றதுனால 2 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கடை இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈக்குவலாக காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் அதில் நல்லா உறிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ அது அப்சர்வ் ஆகிருக்கிற ஆயில் எல்லாமே வந்து கொதிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து பிரியும். அண்ட் அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாமும் போயிடும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கோவக்காவை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த 2 ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. கோவக்காவை வந்து பல விதமாக நம்ம நறுக்கலாம். பட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். நீங்கள் கழுவிட்டு 2 ஓரங்கள் மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 காயை சேர்த்து வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிடலாம். ஸோ இந்த காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக இந்த காய் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஹீட்லேயே வச்சாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க, காய் வதக்க வதக்க அதோட அந்த வால்யூம் வந்து கம்மியாகும். முதல்ல வந்து அந்த கடாய் ஃபுல்லாக நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வதங்கவும் அந்த காய் நல்லா சுருங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நான் குக் பண்ண போகிறேன். நம்ம மூடி போட்டு குக் பண்ணதுனால இந்த காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இனிமே நம்ம பண்ண வேண்டியது ஃபுல்லாக இதை நல்லா மொறுன்னு வறுத்து எடுக்கணும். ஸோ இனி வந்து மூடி போட வேண்டியதில்லை. மீடியம் ஹீட்லேயே வந்து நீங்கள் அப்பப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். பட் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 15-20 நிமிஷமாவது நீங்கள் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த கோவக்காய் வறுவல் வந்து ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். வெறும் ரசம் சாதத்துக்கும் இல்லை தண்ணி சாப்பாட்டுக்கு கூட இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோவக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.